பராப ஆண்டு, தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பான நிறைய நல்ல விஷயங்களை நிறைய ராசிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன தர போறீங்க அப்படின்னு கும்பம் ராசிக்காரங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்ன தர இருக்கு? பராபவ தமிழ் புத்தாண்டே அற்புதமான வருஷம் சார். இந்த ஆண்டுல நல்ல மழை வளம் இருக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு, விவசாயம் செய்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு. பொதுவாகவே இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த டிசம்பர் மாதங்களெல்லாம் நல்ல மழை இருக்கும். அதுவே நீங்கள் விவசாயிகள் சந்தோஷப்படுவீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறதுனா மிகச்சிறந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, கும்பத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை. கடந்த சில வருஷங்களாக 7.5 சனியிலே, ஜென்ம சனியிலே ரொம்ப மாட்டிக்கிட்டு அவப்பெயர், கும்பராசிக்கு ஒரு அவப்பெயர் இருந்துச்சு. எல்லாம் நல்லா செய்தாங்க. ஆனால் இவர்கள் கோபத்திலே பேசிய வார்த்தைகள் இவருடைய பெயரை கெடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு அவப்பெயரோடு இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிருப்பது மிகச்சிறந்த யோகம். ஒருத்தர் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்து விட்டால் அவர்களுக்கு நல்ல தன லாபம் வரும். மிகச்சிறந்த தன லாபம் ஒருத்தருக்கு வரணும்னா 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் அமர்ந்துட்டா அப்படி தன லாபம் வருது. உங்களுக்கு யோகம். கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய சேர்க்கை, நல்ல தன லாபம் கிடைக்க போகுது. அதுபோக குரு பகவான் வேறு 6ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால உங்களுக்கு தன வரவு. கடந்த சில வருஷங்களாக நீங்கள் அவதிப்பட்டவர்கள், பொருளாதார ரீதியாக என்ன கஷ்டங்கள் பட்டிருந்தீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் விலகி நல்ல பொருளாதார உயர்வு கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்தே தீரும். அதில் குறிப்பாக கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு வந்தேன். பல கும்பராசிக்காரங்க குடும்பத்தை நடத்த முடியாமல் கடன் வாங்கினாங்க, தொழில் நிமித்தமாக கடன் வாங்கினாங்க. இப்படி என்ன வகையான கடன் இருந்தாலும் அந்த கடன் நீங்கக்கூடிய யோகத்தையும் குரு பகவான் தரப்புறார். அப்போ உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கு. கடன் தீரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. நல்ல யோகம். இப்போ உங்களுடைய ராசியிலே ராகு பகவானும் 5ஆம் இடத்துல குரு பகவானும் குரு சண்டாள யோகம் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவு, அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனை, உங்க பினான்சியலா உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த குரு சண்டாள யோகம் இப்பொழுது விலகுகிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு சண்டாள யோகம் விலகி நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள், உங்களுக்கு பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள், படிப்பு, வேலை, கல்யாணம் அப்படின்னு உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் இப்போ நிவர்த்தி ஆகிறது. இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர ஃபினான்ஷியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வங்கித்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே இந்த பராபவ ஆண்டில் வங்கித்துறையில் பல சீர்திருத்தம் வரும். அரசு வங்கித்துறையில் பல சீர்திருத்தம் பண்ணுவாங்க. ஏன்னா சைபர் கிரைம் குற்றங்கள் மிக அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பராபவ ஆண்டு அமைய போகிறது. அதை கட்டுப்படுத்துவதற்காக வங்கி விஷயங்கள்ல, பண பரிமாற்றங்கள்ல அரசு பல திட்டங்களை இந்த ஆண்டு கொண்டு வந்து தீரும். அது கும்பராசிக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாரெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த யோகம் உண்டு. முதலீடு, சேமிப்பு, இது 2 முக்கியமா விஷயமா இருக்கு. இந்த ஆண்டு நீங்க முதல்ல ஆரம்பத்துல சொன்னீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். எல்லா ராசிக்காரங்களுமே மின் தட்டுப்பாட்டுல இருந்து நிறைய விஷயங்கள் பொருளாதார ரீதியா நம்ம கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னீங்க. கும்பம் ராசிக்காரங்க முதலீடு பண்ணலாமா, சேமிப்புல ஈடுபடலாமா, தங்கம் மாதிரியான விஷயங்களை வாங்கலாமா இல்ல விற்கலாமா, எது சரியா இருக்கும்? தங்கம் இந்த ஆண்டு விலை கூட போகிறதுன்னே நம்முடைய பலன்கள்லையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால தங்கம் வாங்கி வைத்துக் கொள்வது, இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தர். 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேருது. அப்போ சொத்துக்கள் வாங்குவதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நிதானமாக செயல்படணும். என்ன காரணம்னா, வார்த்தைகள் பேசும்போதும் பிறருக்கு வாக்கு கொடுக்கும் போதும் நிதானமாக இருங்க. நீங்க எல்லாம் நல்லதை செய்துட்டு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சினால் கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வரலாம். நீங்க பேசக்கூடிய பேச்சினால உயரதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். ஒரு நிறுவனத்துக்காக நீங்க பணியாற்றிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் பேச்சினால் சில பாதிப்புகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னாலும் பேச்சில் கவனமாக இருப்பது என்பது உங்களுக்கு இந்த ஆண்டு நல்லது.
தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க காண போறீங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 12ஆம் இடத்துல பார்ப்பார். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இந்த ஆண்டு பெருகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அவர்களுக்கு கல்வி நிலை உயரும். இதுவும் இந்த ஆண்டு நல்ல யோகமா இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து இளைய சகோதரிக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கல்யாணம், காதுகுத்து, வழகாப்பு சீமந்தம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்க குடும்பத்தில் நடக்கும். அதே மாதிரி இனிப்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க, எலக்ட்ரானிக் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவர்கள், அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள் ஒரு வளர்ச்சி வரும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரும். ஏன்னா இந்த ஆண்டு ஆரம்பிப்பதே கும்ப ராசியில தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது. பராபவ தமிழ் புத்தாண்டு கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஆகவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை சேர்ந்த மருத்துவர்கள் மிகப்பெரிய புகழை பெறுவார்கள். எதுல கவனமா இருக்கணும்? உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக, பொருளாதாரத்தில் உங்களை கைதூக்கி விடக்கூடிய ஆண்டாக, கல்வியிலே உயர்த்தக்கூடிய ஆண்டாக, பிசினஸ்ல செழிக்க வைக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. கும்பம் சதயத்துல தான் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஆண்டு துவங்க இருக்கு. இனிதே ஆரம்பம், நல்ல யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இறை வழிபாடு ரொம்ப அடிப்படையானது. இந்த ஆண்டு வழிபட வேண்டிய முக்கியமான கடவுள் வழிபாடு என்ன, செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதன் மூலியமா இன்னும் கூடுதல் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு? இந்த ஆண்டு வந்து பரிகாரம், வழிபாடு என்பது கும்பராசிக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரும். யாரை சென்று நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா வனபத்திரகாளி. வனபத்திரகாளி வழிபாடு என்பது மிகச்சிறந்த யோகங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல ஆதி கும்பேஸ்வரர், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கிறது. திருச்சியிலிருந்து அந்த திருச்சி பெரம்பலூர் இடையிலே இருக்கக்கூடிய, பெரம்பலூருக்கு பக்கத்தில் இருக்க பாருங்க, சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன். அந்த மதுரகாளி அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றங்கள் தருகிறது. இந்த ஆண்டு நீங்கள் கடந்த ஆண்டுகளில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீக்கி ஒரு பெரிய முன்னேற்றத்தை, சந்தோஷத்தை காண போறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. உங்கள் குடும்பத்திலே இந்த ஆண்டு மிகச்சிறந்த சந்தோஷங்களை தந்து உங்கள் வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. பொதுவா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்னவெல்லாம் மாற்றங்களை மக்களுக்கு கொண்டு வரப்போகுது? இந்த 2026ஆம் ஆண்டுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேரு பராபவ வருஷம் அப்படின்னு பேரு. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். அப்படி பராபவ தமிழ் புத்தாண்டு என்பது மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள், அதுல இது 40வது ஆண்டு. இந்த ஆண்டுகளை பற்றி சொல்கிற போது கால்நடைகள் நல்ல செழிக்கும், பிற்பாதையில நல்ல மழை வளமும் இருக்கும் அப்படின்னு இடைக்காடர் பாடியிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ் புத்தாண்டை வச்சுக்கிட்டு தான் பஞ்சாங்கம் கணிப்பது, இந்த வருடத்து பலன்களை சொல்வது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஒவ்வொரு வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே நம்ம என்ன பண்ணோம், பஞ்ச அங்கங்களை வழிபடணும். அதுதான் பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்கள்னா திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம். இந்த 5ஐயும் நவக்கிரகங்களையும் வழிபட்டுட்டு நம்ம டெய்லி நம்மளுடைய வேலைகளை தொடங்கினால் 100% நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி பராபவ ஆண்டு தொடங்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. அப்படி செவ்வாய்க்கிழமைனா என்ன சிறப்பு? இந்த ஆண்டு மக்கள் முருகப்பெருமானை மிகவும் விரும்பி வழிபடுவார்கள். எங்கெல்லாம் முருகன் தலம் இருக்கிறதோ அங்கு மக்களுடைய கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் கும்பராசி சதயம் நட்சத்திரம். அவர் சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஆண்டு தன்னுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமா சிந்திச்சு அவங்க செயல்படணும். அதே போல சந்திரன் ராகு இந்த ஆண்டு சேர்ந்து பிறப்பதனால மக்களுக்கு மனசுல சலனங்கள் நிறைய இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆண்டுடைய கரணம் கௌலவம் கரணம். ஆகவே வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு, கௌலவம்னா பன்றின்னு அர்த்தம், கௌலவ கரணத்துல ஆண்டு பிறப்பதனால் வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றி வரும். தங்கத்தின் விலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 10,000க்கு கீழே தங்கத்தின் விலை குறைய போகுது. என்னங்க விலை குறையும்னா என்னங்க பண்றது? தங்கத்தின் விலை கூடாதுன்னா 10,000 ரூபா குறைஞ்சு 30,000 ரூபாய்க்கு மேல தங்கத்தின் விலை ஏறிடும். ஆகவே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது இந்த ஆண்டு மிக பெரிய சிறப்பு. இன்னொரு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்.
மண்ணுல பணத்தை போடுறதும் பொண்ணுல பணத்தை போடுறதும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய நிலையை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டுங்கிறதுனால பெண்கள் மிக கவனமாக இந்த ஆண்டு இருக்கணும். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் மேகங்கள், குண்டு மழைகள் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு இப்படிலாம் இருக்கு. இது தீருமா? நம்மளுடைய முக்கியமான கேள்வி இல்லையா பராபவ ஆண்டுல. இந்த ஆண்டு ஜூலை மாதம் வருகிற போது, ஜூன் மாதம் முடிகிற போதே எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அதே போல மிக முக்கியமான ஒரு கிரகநிலை இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் என்ற 3 ராசிகளில் பிரவேசம் செய்கிறார். ஆகவே இந்த ஆண்டு பிற்பகுதியில பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் நிறைய சேமிக்க தொடங்குவார்கள். அதே போல கார்கள் வாங்கக்கூடிய ஆர்வம், புதிய வகை கார்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வாங்குவாங்க. அப்படி ஒவ்வொரு ராசியுமே இந்த ஆண்டு இந்த வகை கார் வாங்குவார்கள், இப்படி முன்னேறுவார்கள் என்று தனிச்சிறப்புகள் இருக்கு. நம்ம ராசி பலன் உங்களுக்கு சொல்லும் போது அதையும் நான் சொல்ல போறேன். அதே போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தொழில் வளம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். மக்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாக பணத்தை செலவழிக்கிறதுங்கிறது டிஜிட்டல் மயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது இருக்க போகுது. ஆக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வளம் தரும் ஆண்டு. நோய் விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீரென்று ஒரு வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா உலகெங்கும் நிலநடுக்கம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு இருக்கு. காரணம் அமெரிக்கா ஈரான் இடையிலான அந்த போர், அந்த குண்டுகள் வீசிய அந்த நிலைமை. அதனால நிலநடுக்க அதனுடைய பாதிப்பு உலக நாடுகளில் நிலநடுக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அங்கே ஏற்படக்கூடிய ஒரு கிருமி உலகமெங்கும் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதுல கவனமா இருக்கணும். அதனால அந்த கிருமி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவர்கள் நல்ல மருத்துவத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அதே போல இந்த ஆண்டு மருத்துவம் படிப்பதற்கு மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கைனகாலஜி சம்பந்தப்பட்ட மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். இந்த ஆண்டு ஒரு பெரிய வளம் பிற்பகுதியிலே ஏற்படும். ஆக ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு பராபவ ஆண்டு அமையப் போகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.